வந்து பார்த்திங்கன்னா ஹைனூன். இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் இருக்கக்கூடிய ஒரு ரூத்லெஸ்ஸான அண்ட் ரொம்பவே ஒரு ஹார்டஸ்டான ஒரு மிஷன்னா அது இதுதாங்க. இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டிங்கில் தான் தருவாங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வெஞ்சரஸில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷனை உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஸோ அவனுடைய கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஃபலோ அப்படிங்கிற ஒரு காரு. அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஸ் கார் மாதிரி பட்டது. அது வந்து பார்த்திங்கன்னா சிடன் மாடலில் ரொம்பவே ரேஸ் கார் மாதிரி பட்டது. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுடவே முடியாது. ஏதோ ஒரு புல்லட் ப்ரூஃப் கார் மாதிரி இருக்கும். அதுலேயும் வேறு ஏதோ ஆர்மர் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவனை அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அதுலேயும் வேறு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்ஜி அமோலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே உங்களுக்கு தீந்துடும். ஸோ உங்களுடைய லக்கு அவன் எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா இடித்து இருந்தான்னா அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கன் எடுத்து அவனை போய்ட்டு போட்டு தரலாம். ஸோ நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இறங்கி அப்படி போய்ட்டு போட்டு தருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். நீங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்லேருந்தே ட்ரைவே பண்ணி போட்டு தள்ளுறது ரொம்பவே நல்லது. அண்ட் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டிகள் இருக்கும். லைட்டாக சுட்டாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாதி ஹெல்த்தும் குறைஞ்சிருங்க. ஸோ இந்த மிஷனை எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்னா இந்த மிஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். அது எப்படின்னா இந்த மிஷனை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி பாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வருவார். நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு மேலே இப்படி ஏறிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் அப்படி கிளிட்ஜ் ஆகி ஸ்லோவாக தான் வருவான். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு பேரலாம். நீங்கள் அந்த ரோட்லோடி போகிறதுக்கு பதிலாக அப்படி இந்த இடத்துல ஷார்ட்கட்டில் அப்படி வந்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய பக்கி இந்த மாதிரி இருக்கா, அதை அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் எடுத்து இந்த இடத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டிக்கி பாம்ஸை எடுத்து ரோட்டில் ஒரு 3-4 எடுத்து போடுங்க. ஸோ மேக்ஸிமம் டப்புன்னு நீங்கள் போட பாருங்கள். அண்ட் டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கி பாமோடைய ரிமோட்டுக்கு டப்புன்னு மாற்றிடுங்க. ஸோ இப்போ தலைவர் கரெக்டாக வருவாரா, இப்போ புலாஸ்கி சாகுறத ரசித்து ருசிச்சு பாருங்க.